வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம டேரெக்டாக ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூக்கே வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்பாட்ஸோட 12வது மாடலுக்கு நம்ம பார்க்குறோம். இந்த ஐபாட்ஸ் 12 பார்த்தீங்கன்னா 4 கலர் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ப்ளூவு, அப்புறம் எல்லோ, பிங்க்கு, அப்புறம் க்ரீனு. நம்ம இப்போ வாங்கியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ. அந்த ப்ளூ கலர், அதுக்கப்புறம் இல்லை என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது வந்து அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ. இது வந்து வெர்ஷன் 5 ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா இந்த i12 பாடு கூட என்னென்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த i12 பாடு, அதுக்குள்ளே 2 இயர்பட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அட்டை கொடுத்துருக்கான். அந்த அட்டை தேவையில்லை, தூக்கி போட்டுருவான். அப்புறம் இது கூட ஒரு சார்ஜர் கொடுத்தான். அதுவும் என்னென்னா ஐஃபோன் சார்ஜர் மாதிரி இருக்குது. இதோ பார்த்திங்கன்னா இந்த கேபிளில் கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக. அதுக்கப்புறம் எலிமோந்து சீட்டு மாதிரி ஒன்று இருக்குது. கேட்டால் மேன்யூலுங்கிறாங்க. அதை நாங்கள் படித்து பார்க்கல, அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் படித்து பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, நம்ம இந்த பாடோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாடை தூக்கிக்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன லைட் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து இதில் ஒரு ப்ளூ லைட் இருக்குது, ரெட் லைட் இருக்குது, அப்புறம் ரெட்டு ப்ளூன்னு ஒரு லைட் தெரியும். அந்த லைட் என்னென்னு அப்புறமா நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாடை பார்த்திங்கன்னா எப்படி ஆன் பண்ணணும்னா, இங்கே ஒரு ப்ளூ கலர் பட்டன் தெரியுதா? அந்த பட்டனை வந்து அமுத்துனீங்கன்னா இந்த பாடிலேருந்து ப்ளூ கலர் லைட் ஒன்று எரியும். ப்ளூ கலர் லைட் எரிஞ்சுன்னா இந்த பாடு வந்து ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த பாடிலே ரெட் கலர் லைட் வந்து இதே மாதிரி கண்டினியூஸாக எரிஞ்சதுன்னா இந்த பாடு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதே இந்த பாடில் அதே ரெட் கலர் லைட் வந்து விட்டு விட்டு எரிஞ்சதுன்னா இந்த பாடு வந்து இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அது இந்த பாடை வச்சு இந்த பட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டைம் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 70 நிமிஷம் இந்த பாடு வந்து சார்ஜ் ஆகும். இந்த பாட் வந்து 350 mAh பேட்டரி இருக்கிறது. இந்த பாடு பார்த்திங்கன்னா இப்போது 2 பாடு இருக்கா, அதில் வந்து நம்ம வெளியே எடுத்தோம்னா நான் சொன்ன அந்த ரெட்டு ப்ளூ லைட் எரியும். அதுக்கப்புறம் சார்ஜிங்கில் இருந்துச்சுன்னா இதோ இந்த மாதிரி ரெட் கலர் லைட் எரியும். இந்த பாடு வந்து கனெக்ட் ஆச்சுன்னா லைட்டே எரியாது. இதோ பார்த்திங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சுன்னா லைட் எரியாது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த 2 பாடு, இன்னொரு பாடு சும்மா எடுத்தாலே போதும், இது கூட இந்த பாடு கனெக்ட் ஆகிரும். அப்புறம் இந்த 2 பாடி தனித்தனியாக வேறு டிவைஸில் கனெக்ட் பண்ண முடியும் நம்மளால். அப்புறம் இது இப்படி வச்சிங்கன்னா இந்த பாருங்கள், மேக்னெட் இருக்கிறனால இப்படி தலைனாலே இப்போ ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த பாட்டு ஒவ்வொரு பாடு தனித்தனியாக 4 மணி நேரம் நிற்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சார்ஜ் கம்மியானாலே ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் அதுவாக ரெடியூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து இந்த இடத்துல எடுத்து இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா 6 செகண்டில் இந்த பாடு வந்து ஆஃப் ஆகிரும். இதோ இந்த மாதிரி ஆஃப் ஆகிரும். அதே இடத்துல திரும்பி இப்போ அழுத்துனீங்கன்னா இந்த பாடு பார்த்திங்கன்னா இதோ இந்த மாதிரி ஆன் ஆகிரும். அப்புறம் உள்ளே வச்சா ஆட்டோமேட்டிக்காக இது சார்ஜிங் மோடில் என்ட்ரி ஆகிரும் இந்த பாடு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மித்த நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ கடைசி யாருக்கு கால் பண்ணிங்களோ கால் பண்ணவங்களுக்கு போகும். அப்புறம் டபுள் டேப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசியாக ப்ளே பண்ண பாட்டை ப்ளே பண்ண முடியும். அழுத்தி பிடிச்சா ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் அதே இதை அழுத்தி பிடிக்கும் போது திரும்பி ஆன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாஸுக்கு வந்து சும்மா இப்படி ஒரு தொட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் டேப்பில் எடுத்தீங்கன்னா பாஸ் ஆகும். நீங்கள் வந்து சாங்கில் இருந்தீங்கன்னா பாஸ் ஆகும், நீங்கள் வெளியே இருந்தால் கால் போக ஆரம்பிக்கும். இந்த பாடை பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணது வந்து இன்பாட்ஸுங்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸோட மார்க்கெட்டை குறைக்கணுங்கிறதுக்காகவே இந்த பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 300 ரூபீஸுக்கு வாங்கினோம். 300 ரூபீஸ்க்கு இது ரொம்ப ஒத்தான ஒரு ப்ராடக்ட் தான். அப்புறம் சவுண்ட் குவாலிட்டி, அப்புறம் மேனுஃபேக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டரான ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இது அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, இப்போ நிறைய இ-காமர்ஸ் சைட்டில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. இதே நாங்கள் சொன்ன ஆவரேஜான 300-350 ரூபீஸ்க்கு இது இப்போ பையிங்க்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணி நீங்களும் இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதோட குவாலிட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் பீரக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பீரக சப்ஸ்கிரைப் பட்டன் மர்க்கா சொல்லு. அப்புறம் பீரக சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.